என் முதற்கண் வணக்கம். இந்தியாவின் பெருமை, ஒவ்வொரு இந்தியரின் உன் சக்தி. சவால்களை எதிர்கொண்டு இந்தியாவிற்காக உலக மேலில் கர்ஜிக்கும் சிங்கப்பெண் வினேஷ் போகத்தை என் அறிமுக சுற்றிலே அறிமுகம் செய்வதில் பெருமை அடைகிறேன். பெண் மல்யுத்த வீராங்கனைகள் பயிற்சியாளர்களால் பல ஆண்டுகளாக பாலியல் துன்பத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்று குற்றம் சாட்டி அவரோடு சேர்ந்து பல வீராங்கனைகள் போராட்டத்தில் களமிறங்கி காவல்துறையினரால் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டனர். இத்தனை பாடுபட்டு இந்த நாட்டுக்காக பல பதக்கங்களை வென்றது இதற்கு நானா? ஜந்தர் மந்தர் தெருக்களில் கடந்து மாதக்கணக்கில் நீதிக்காக போராடிய நம் நாட்டு வீர மங்கையின் வலிதாங்கிய வார்த்தைகள் தான் இவை. இப்படி ஒரு சூழலில் தான் ஒலிம்பிக் களத்திற்கு வந்தார் வினேஷ் போகத். பாரிஸ் ஒலிம்பிக்கிலும் முதல் சுற்றிலே நடப்பு சாம்பியன் விழுத்து கர்ஜித்த பெண் சிங்கம் வினேஷ் போகத்தை ஒரு போராளியாக பார்க்கும் என்ற ஒட்டுமொத்த நாடும் ஒலிம்பிக் இறுதி போட்டியில் வெற்றி பெற்று தங்க மங்கையாக ஜொலிப்பாள் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தவர்களுக்கு ஒரு பேரிடி காத்திருந்தது. வெறும் 100 கிராம் உடல் எடை அதிகமாக இருந்த காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். அதே போல்தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த தடகள விளையாட்டு வீராங்கனை சாந்தி சுந்தரராஜன். பெண்ணாக பிறந்து பெண்ணாக வளர்ந்த ஒரு பெண் பெண்ணே இல்லை என்று குற்றம் சாட்டி புறக்கணிக்கப்பட்டார். இப்படி நமக்கு நாமே எதிராக இருந்தால் எப்படி நம் நாடு வல்லரசாக முடியும்? எப்படி விளையாட்டு துறையில் பல சாதனைகள் சாதிக்க முடியும்? இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள் விளையாட்டு துறையில் அவரை போலாக வேண்டும் இவரை போலாக வேண்டும் என்று கனவு கண்டு படிப்பை விட்டு வீட்டை எதிர்த்து அவர்கள் புகைப்படங்கள் பெயர்கள் அடங்கிய உடைகளை அணிந்து கொண்டு பயிற்சியாளர்களால் திரிகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் தேர்ந்தெடுத்த வழியை தடுக்காமல் இருந்தாலே போதும். எனவே வினேஷ் போகத் அவர்களே, நான் சொல்கிறேன், நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக உழைத்து உழைப்பிற்கும் சிந்தி ஒவ்வொரு தள்ளி கண்ணீருக்கும் ஒரு விளையாட்டு வீராங்கனையும் ஒரு அரசியல் புரட்சி நாயகியும் இந்த நாட்டில் உழைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருந்தால் கூட அடுத்த ஒலிம்பிக்கில் தான் பேசப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இப்போது வரலாறை பேசப்படுவீர்கள். எனவே இளைய சமுதாயமே, உன் தோல்விக்காக காத்திருப்போம் முன்னால் மட்டும் தோற்று விடவே கூடாது என்று உறுதியோடு போராது. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின்